السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இப்பொழுது துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். நாளை முதல் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் ஆரம்பமாகின்றது. இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் நாம் அதிகமாக ஓத வேண்டிய திக்ருகளையும் துஆக்களையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதுதான் துல்ஹஜ்ஜினுடைய மாதம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கின்றது. இது மிக முக்கியமான 10 நாட்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அது ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விடவும் மிகவும் அல்லாஹுக்கு ஏற்றமானதாக இருக்கின்றது, சிறந்ததாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த முதல் 10 நாட்களில் நாம் ஓத வேண்டிய மிகவும் முக்கியமான துஆக்கள், அதில் முதலாவது, இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் நாம் அதிகமாக தக்பீர் சொல்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். மீண்டும் ஒரு முறை இந்த தக்பீரை ஓதுகின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று பொருள்படக்கூடிய இந்த தக்பீரை நாம் அதிகமாக ஓதுவோம். இரண்டாவது தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நாம் இந்த 10 நாட்களும் அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய இந்த கலிமாவை அதிகமாக ஓதுவோம். மூன்றாவது தஸ்பீஹ், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம் என்ற இந்த தஸ்பீஹை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான 2 வார்த்தைகள் இந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி மற்றும் சுபஹானல்லாஹில் அலீம் என்ற இந்த வார்த்தைகள். அதே போன்று 4வது இஸ்திக்ஃபார், நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவோம். நாம் செய்த பாவத்தை எண்ணி அல்லாஹ்விடம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை நாம் அதிகம் ஓதுவோம். ஏனென்றால் நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவியும் ரஹ்மத்தும் நம்மை வந்தடையும். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நமக்கு வழங்குகின்றான். மறைமுகமான தேவைகள் பூர்த்தியாகும். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த இஸ்திக்ஃபாருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அதே போன்று அரஃபா நாள், அதாவது துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 அரஃபா நாள், இந்த அரஃபா நாள் நோன்பு நோட்பது மிகவும் சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் இந்த அரஃபாவுடைய நாளிலே நோன்பு நோட்கிறாரோ முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவம், அதே போன்று அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரஃபாவுடைய நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதியிருக்கிறார்கள். என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு
لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்ற இந்த துஆவை அரஃபாவுடைய நாள் துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த 10 நாட்களும் நாம் இந்த துஆவையும் அதிகமாக ஓதுவோம். அல் குர்ஆன் கூறக்கூடிய மிக முக்கியமான துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்க சொன்ன ஒரு துஆ இருக்கின்றது. அந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். என்ன துஆ? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். யா அல்லாஹ், இம்மையில் நன்மையை தா, மறுமையிலும் நன்மையை தா, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நாம் அதிகம் ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதச் சொன்ன ஒரு துஆக்களில் ஒன்றாக இந்த துஆ இருக்கின்றது. அதே போன்று நாம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம். எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய ஒரே மாதம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம். நாம் நோன்பு நோக்கலாம், அதே போன்று ஹஜ்ஜுடைய அமலை செய்யலாம், அதே போன்று தொழுகைகளில் ஈடுபடலாம், தான தர்மங்கள் செய்யலாம். இவ்வாறு இஸ்லாத்தினுடைய அனைத்து கடமைகளையும் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்றால் அது துல்ஹஜ்ஜினுடைய மாதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் நாம் அதிகமாக தொழுகையில் ஈடுபடுவோம், சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளில் ஈடுபடுவோம். மிகவும் சிறந்த 10 நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். அதே போன்று அதிகமாக குர்ஆனை ஓதுவோம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக குர்ஆனை ஓதுகின்றோமோ அல்லாஹ் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். அதே போன்று திக்ருகளிலும் துஆக்களிலும் ஈடுபடுவோம். நாம் திக்ருகளிலும் துஆக்களிலும் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் மாற்றி தருகின்றான். அதிகமாக இந்த 10 நாட்களும் நாம் முடியுமானவர்கள் நோன்பு நோட்போம். அதே போன்று இந்த அரஃபாவுடைய நாள் நாம் அனைவரும் நோன்பு நோட்பதற்கு முயற்சி செய்வோம். அதிகமாக சதகாக்கள் கொடுப்பது, அதிகமாக தக்பீர் செய்வது, இவ்வாறு பல சிறப்புகள் இருக்கின்றது. இந்த சிறப்புகளை நாம் இந்த 10 நாட்களிலும் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை நமக்கு வழங்குவான். இந்த 10 நாட்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.